அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ் கமெண்ட்ஸ் பாக்ஸ் சேனலில் எக்ஸ் தளத்தில் போடப்படுற பதிவுகளையும் அதுக்கு மக்கள் கொடுக்குற கமெண்ட்டுகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் என்ன எக்ஸ் தளத்தில் வைரலாக போயிட்டு இருந்தது அப்படின்னா தமிழ் கேள்வி செந்தில் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இவர் யாருன்னா தமிழ் கேள்வி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு. திமுகவோட ஆதரவு யூடியூபராக அறியப்படுறாரு. இவர் என்ன பதிவு போட்டிருக்கிறாரு அப்படின்னா, உள்நாட்டில் விவசாயிகள் போராட்டம், அபுதாபியில் பிரதமர் கொண்டாட்டம் அப்படின்னு போட்டு தி செந்தில்வேல் அப்படின்னு போட்டு ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுக்கு மோஸ்ட்லி மக்கள் நெகட்டிவாக தான் கமெண்ட் போட்டிருந்தாரு. எதுக்காக அப்படின்னா, இவர் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் கண்டுக்கிட மாட்டார். டெல்லியில் மத்திய அரசு என்னென்ன பண்ணதோ அதை மட்டும்தான் விமர்சிக்கிறாரு அப்படிங்கிறது தான் பரவலாக இவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. இதை அடிப்படையாக கொண்டு தான் மக்கள் இவருக்கு எதிராக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்டுகளில் எல்லாமே ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் தான். எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியல. எல்லாருமே அவரை வச்சு செஞ்சுருந்தாங்கன்னே சொல்லலாம். சில கமெண்டுகளை நாங்கள் உங்களுக்காக கொடுக்குறோம், வாங்க. ஒரு 5 நிமிஷம் இவனுக்கு சைக்கிசாமா நீங்க உட்காரணும். அறிவிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதான் வேலையாடா? வேலை கிடக்குது வேலை. நம்ம கவுருது என்ன ஆகுது? ஸ்பெயினில் தத்தி என்னடா பண்ணிட்டு இருந்தது, பரந்தூர் விவசாயிகள் இன்றும் போராடிட்டு தான்டா இருக்காங்க குருட்டு பயிலே அப்படின்னு போட்டு விவசாயிகள் போராடுற ஒரு இமேஜை ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்கிற. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னான், சொல்லட்டுமா? இன்னொரு நெட்டிசன் என்ன சொல்லிடுறாருன்னா, வேங்கை வயல் குடிகள் குடிநீருக்கு திண்டாட்டம், வெக்கங்கட்ட முடவர் ஸ்பெயினில் கொண்டாட்டம் அப்படின்னு போட்டு ஒரு மீம் அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். மற்றொரு நெட்டிசன் என்ன போட்டிருக்காருன்னா, சந்தேக சாம்பிராணி அப்படின்னு போட்டு, கண்ணீர் புகை குண்டுகள் வீசி கட்டுப்படுத்த விவசாயிகள் ஒன்றும் குற்றவாளிகள் இல்லை, திமுக எம்பி கனிமொழி. அப்போ திருவண்ணாமலை மேல்மா சிப்காட் விரிவாக்கத்திற்கு எதிராக போராடியவர்கள் மேல குண்டர் சட்டம் போட்டீங்களே, அவங்க எல்லாம் விவசாயிகளா குற்றவாளிகளா அப்படின்னு கேள்வி கேட்டு ஒரு இமேஜ் ஒரு நெட்டிசன் ஷேர் பண்ணியிருக்காரு. மற்றொரு நண்பர் என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியாடா, இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை போட்டிருக்காரு. அதில் என்னன்னா, மாற்றுத்திறனாளிகள் வலுக்கட்டாயமாக கைது, சென்னை கோடம்பாக்கம் பாலத்தில் போராட்டம் நடத்திய மாற்றுத்திறன் மாணவர்கள் வலுக்கட்டாயமாக கைது, மேம்பாலத்திலிருந்து களைய மறுத்ததால் இழுத்து சென்று பேருந்தில் ஏற்றிய போலீசார் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கு தான்டா சேருவாரோட சேரணுங்கிறது. நீ சேரு சாக்கடையோட எல்லாம் சேர்ந்த இப்ப அடிச்சு உன்ன ஊர்வலம் எடுத்துட்டு போறாங்கல்ல, என்னை வாடா வெறுப்பேத்துற. ஒரு நெட்டிசன் என்ன போட்டிருக்காருன்னா, விவசாயிக்கு குண்டாஷ் பரிசு, உனக்கு அண்டா பரிசு அப்படின்னு போட்டு, முழிச்சுக்கோங்க மக்களே, வரலாற்றிலேயே விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்ட ஒரே ஆட்சியாளர் அப்படின்னு ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீனை திங்க மாட்டானுங்களா? போடா. மற்றொரு நெட்டிசன் என்ன போட்டிருக்காருன்னா, இதுதான் ஹைடெக் திராவிட மாடல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படின்னு போட்டு, கிளாம்பாக்கம் பேருந்துல குளிக்க இடம் இல்லையா, டிரைவருங்கெல்லாம் வெட்ட வெளியில குளிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரமா ஒரு இமேஜ் போட்டு அதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு நண்பர் டே செந்தில் அப்படின்னு போட்டு ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மீம்க்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு நிஜமாவே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்க. மற்றொரு நெட்டிசன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நியாயமா அப்படின்னு போட்டு, அரசு ஊழியர்களுக்கு நிதிநிலை சீரான பிறகு சம்பளம் உயர்த்தப்படும், தங்கம் தென்னரசு. ஊழல் செய்துவிட்டு 1 வருடமாக சிறை சென்ற ஊழல்வாதிக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுத்ததா ஊடகத்தில் தகவல் வருகிறதே, நியாயமா செந்தில் அப்படின்னு ஒரு நண்பர் செந்தில் கிட்ட கேட்டிருக்காரு. இன்னொரு நெட்டிசன் வேல் வீச்சு பரந்தூரில் பாய்வதில்லை, டெல்லிக்கு மட்டும் போய் பாய்கிறது, பரந்தூரில் சென்று அங்கு நடக்கும் போராட்டங்களை உன் சேனலில் பதிவிட முடியுமா அப்படின்னு செந்தில் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இன்னொரு நண்பர், சார் இதே மாதிரி ஒரு எதுகை முனையில இன்னொரு தடவை மோடி வெற்றி பெற்றால் நான் தூக்கு போட்டுக்குவேன் அல்லது நாட்டை விட்டு ஓடி விடுவேன் என்று சவால் விடுங்கள் ப்ளீஸ், சவாலில் தோத்தா நேரில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வேல் அவர்களை கலாய்ச்சி ஒரு பதிவு போட்டிருக்காரு. கையால அடிக்கிறது உலக வழக்கம், உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது பழக்கம். கடைசி கமெண்ட் ஒரு நெட்டிசன் என்ன போட்டிருக்காருன்னா, அமெரிக்காவில் 25 நாட்கள் தங்கி இருந்தேன், சத்தியமா சொல்றேன், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் போல் ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட
பார்த்ததில்லை. ஒரு பஸ் ஸ்டாப்பில் கூட 5 நிமிடத்திற்கு மேல் ஒருவர் நின்று பார்த்ததில்லை. ஆனால் கிளாம்பாக்கத்திற்கு வந்த மக்கள் பஸ் ஸ்டாண்டை விட்டு போக மனமில்லை அப்படின்னு சொல்லி செந்தில் அவர்களோட இமேஜை போட்டு ஒருத்தர் கலாய்ச்சிருக்கிறாரு. அப்பனே முருகா. ஐயா அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்புறம் ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறதுக்கு தான். ஸோ செந்தில் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் குறிப்பாக இந்த பதிவுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.